ஒரு அழகான பொண்ணும் ஒரு மான்ஸ்டரும் லவ் பண்றாங்க அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமாங்க? ஆனா அதுதாங்க இங்க நடந்திருக்கு. எலிசா அப்படிங்கிற பொண்ணு ஒரு ரிசர்ச் இன்ஸ்டியூட்ல வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு நாள் அவங்க இருந்த லேபை கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்கப்போ ஒரு மிகப்பெரிய கண்டெய்னர்ல இருந்து ஏதோ ஒரு சவுண்ட் கேக்குதுங்க. எலிசாவும் அதுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக போறா. உடனே அந்த லேப்ல வேலை பார்க்கறவங்க எல்லாருமே எலிசாவை அங்க இருந்து வெளியில அனுப்பிச்சிடுறாங்க. எலிசாவும் அந்த கண்டெய்னர்ல அப்படி என்னதான் இருக்கும் அப்படிங்கிற ஆர்வத்துல அடுத்த நாள் மறுபடியும் அந்த லேபுக்குள்ள போறாங்க. பார்த்தா அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய மான்ஸ்டர் இருக்கு. எலிசா அந்த மான்ஸ்டரை பார்த்து கொஞ்சம் கூட பயப்படாம அதுக்கு சாப்பிடறதுக்காக சாப்பாடு கொடுக்குறாங்க. கொஞ்ச நாட்கள் செல்ல அந்த மான்ஸ்டர் எலிசாக்கு ரொம்பவே பிடிச்சு போயிருது. ஆனா ஒரு நாள் இந்த விஷயத்தை அந்த லேப்ல வேலை பார்க்குற ஒரு டாக்டர் பார்த்துட்டாருங்க. அடுத்த நாள் எலிசா வந்து பாக்குறப்போ அந்த மான்ஸ்டர் உடம்பு ஃபுல்லா ரத்த காயங்களா இருக்குங்க. அதே நேரம் அந்த லேபுக்குள்ள யாரோ வர சவுண்ட் கேட்கவுமே எலிசா அந்த லேபுக்குள்ளேயே போய் ஒளிஞ்சுக்கிறா. அவங்க வேலை பார்க்குற ஒருத்தர் வந்து கரண்ட் ஷாக் கொடுக்குற ஒரு கம்பி எடுத்து அந்த மான்ஸ்டர் மேலேயே வைக்கிறாருங்க. அது வச்ச கொஞ்ச நேரத்துல இந்த மான்ஸ்டர் கத்த ஆரம்பிக்குது. இனி இந்த மான்ஸ்டர் இங்க இருக்க ஒரு செகண்டுமே அதோட உயிருக்கு ஆபத்து இருக்கு அப்படிங்கிறதுக்காக எலிசாவும் அந்த மான்ஸ்டர் எப்படியாவது வெளியில கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்றாங்க. ஆனா அதே இடத்துக்கு அந்த லேபோட டாக்டர் அங்க வந்துடுறாரு.